ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 2 பார்ட்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, டவர் கிரேனில் எலக்ட்ரிக்கல் டிராயிங் ரீட் பண்ணுறதுக்கான பேசிக் சிம்பிள்ஸு அண்ட் நேம் ஐடென்டிஃபையர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டில் வந்து டிராயிங் மேட்ச் பண்ணி எப்படி சர்க்யூட் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாகவே டவர் கிரேனில் இருக்கிற கனெக்ஷன்ஸ், சர்க்யூட் கனெக்ஷன், அதாவது ஸ்லீவிங் கனெக்ஷன், ட்ராலி கனெக்ஷன், ஹாஸ்டிங் கனெக்ஷன், அதெல்லாம் டிராயிங்கை யூஸ் பண்ணி சர்க்யூட்டில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுங்கிறத அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தாலே உங்களால் வந்து டவர் கிரேனில், இந்த டவர் கிரேனில் எந்த ஒரு டவர் கிரேனாக இருக்கட்டும், இல்லை ஈவன் வேறு ஒரு கிரேனாக இருக்கட்டும், எந்த கிரேனாக இருந்தாலும் நீங்கள் வந்து சர்க்யூட் வந்து ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஈவன் டவர் கிரேன் கனெக்ஷன் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், சர்க்யூட் கனெக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் இது வந்து ஈஸியாகவே கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பேசிக் சிம்பிள்ஸ் வந்து பேசிக் நேம் ஐடென்டிஃபையர் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். டிராயிங் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள்ஸு. செகண்ட் வந்து அதோட நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐங்கிறது ஸ்டார்ட் பட்டன், ஓங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன். நெக்ஸ்ட்டு V0 ஐங்கிறது பவர் இண்டிகேட்டர், CX0 RDங்கிறது லெஃப்ட் கண்ட்ரோல் பேனல், 0 சுவிட்ச்னு சொல்லுவாங்க. அதுவே CXL அங்கிறது ரைட் கண்ட்ரோல் பேனல், 0 சுவிட்ச். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்னு, எக்ஸ்ஹெச்ங்கிறது பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன், ஹாஸ்டிங் சுவிட்ச் லிமிட்டர். ஏயுங்கிறது பட்டன் ஃபார் சுவிட்சு. HFங்கிறது வந்து HF பாக்ஸு கனெக்டிங் டெர்மினல்ஸு. அதுவே எல் பார்த்தீங்கன்னா எல் பாக்ஸு கனெக்டிங் டெர்மினல்ஸு. XLDங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் ஃபார் கண்ட்ரோலிங் ஹாஸ்டிங். XL2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் ஃபார் கண்ட்ரோலிங் மீடியம் ஸ்பீட். அதே XLDங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் ஃபார் கண்ட்ரோலிங் லோவரிங். ஓகேங்களா? XL3ங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் ஃபார் கண்ட்ரோலிங் ஹை ஸ்பீட். SLCHGBங்கிறது லிமிட் சுவிட்ச் ஃபார் ஹை ஸ்பீடு. SLCHPVங்கிறது லிமிட் சுவிட்ச் ஃபார் மேக்ஸிமம் லோடு. SLMOங்கிறது லிஃப்டிங் மூமெண்ட் சுவிட்சு. SLHங்கிறது ஹூக் லிமிட் சுவிட்ச் ஃபார் ஹையஸ்ட் பொசிஷன். SLDங்கிறது ஹூக் லிமிட் சுவிட்ச் ஃபார் லோவஸ்ட் பொசிஷன். TSLAங்கிறது LA பேனல் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். RED அண்ட் REDXங்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் சிலிக்கான் டயோட். DSFUPங்கிறது பிரைமரி பிரேக்கர் ஃபார் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். REDFUங்கிறது வந்து ரெக்டிஃபைடு ப்ரொடக்டிவ் பிரேக்கர். TSFU1ங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டரி பிரேக்கர் ஃபார் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். Pங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் கண்டக்டர். XPங்கிறது மெயின் ரிலே. XLங்கிறது ப்ரிவென்ட் ஓவர் ஷிஃப்ட் ரிலே. LHங்கிறது பவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் லிஃப்டிங். LMBங்கிறது பவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் லோ ஸ்பீட். அதே மாதிரி XBAங்கிறது ஃபார் சுவிட்ச் ஃபார் கண்ட்ரோல் லேட்டன். CXLங்கிறது சேஃப்டி டிடெக்டிங் ரிலே. LFAங்கிறது காண்டக்டர் ஃபார் கண்ட்ரோலிங் ஹாஸ்டிங் மோட்டர் பிரேக். LDங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் லோவரிங். LPVங்கிறது லோவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் மீடியம் ஸ்பீட். XLPVங்கிறது பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்பீட் ரிலே. SHங்கிறது பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன் ரிலே ஃபார் ஹாஸ்டிங். நெக்ஸ்ட்டு LGVங்கிறது பவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் ஹை ஸ்பீட். XLGVங்கிறது கண்ட்ரோல் ரிலே ஃபார் ஹை ஸ்பீட். LFUங்கிறது கண்ட்ரோல் பிரேக்கர் ஃபார் ஹாஸ்டிங் அண்ட் லோவரிங். LVEMங்கிறது ப்ளோவர் ஃபார் ஹோஸ்டிங் மோட்டர். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா XAங்கிறது ப்ரொடக்ஷன் ரிலே ஃபார் லாஸ் ஆஃப் பேஸ் அண்ட் பேஸ் சீக்வன்ஸ். LPV1ங்கிறது மீடியம் ஸ்பீட் காண்டக்டர். DAங்கிறது மெயின் பவர் சப்ளை சுவிட்சு. LMPMGM மூணுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிங் மோட்டரு. LFSங்கிறது ஹாஸ்டிங் பிரேக்கு. TS1ங்கிறது கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். TS3ங்கிறது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரு. X1 X2 X3ங்கிறது லேட்டன். TS2ங்கிறது கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரு. FADAங்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை ஓவர்லோட் ப்ரொடக்டிங் சுவிட்சு. ANங்கிறது அனிமோஸ்கோப் காயிலு. SDAVங்கிறது கண்ட்ரோலிங் ட்ராவல் சுவிட்ச் ஃபார் ட்ராலி ஃபார்வர்ட்ஸு. SDARங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ட்ராவல் சுவிட்ச் ஃபார் ட்ராலி பேக்வேர்ட்ஸு. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா FADAங்கிறது ரெக்டிஃபை ஓவர்லோட் ப்ரொடக்டிவ் சுவிட்சு. RXDARங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிங் ட்ராவல் சுவிட்ச் ஃபார் ட்ராலி பேக்வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு RXDAVங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிங் ட்ராவல் சுவிட்ச் ஃபார் ட்ராலி ஃபார்வர்ட்ஸ். RDMOங்கிறது பார்த்தீங்கன்னா மூமெண்ட் சுவிட்ச் ஃபார் ட்ராலி டிக்ளரேட்டிங். SMங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன் லிமிட் சுவிட்ச் ஃபார் ட்ராலி. அதுவே SDMOங்கிறது பார்த்தீங்கன்னா மூமெண்ட் சுவிட்ச் ஃபார் ட்ராலி ஸ்டாப்பு. DMVங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் ட்ராலி லோ ஸ்பீடு. DMVங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் ட்ராலி லோ ஸ்பீடு தான். DFAங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராலி பிரேக்கு. DAVங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை காண்டக்டர் ஃபார் ட்ராலி ஃபார்வர்டு.
அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா XADV அப்படிங்கிறது கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் பார் ட்ராலி ஃபார்வேர்டு. XDARங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் பார் ட்ராலி பேக்வேர்டு. அதுவே XDBVங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் பார் ட்ராலி மீடியம் ஸ்பீடு. XDGVங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் பார் ட்ராலி ஹை ஸ்பீடு. DARங்கிறது பவர் சப்ளை கான்டக்டர் ஃபார் ட்ராலி பேக்வேர்டு. TPVங்கிறது பவர் சப்ளை கான்டக்டர் ஃபார் ட்ராலி மினிமம் மீடியம் ஸ்பீடு. DGVங்கிறது ஹை ஸ்பீட் ரிலே ஃபார் கண்ட்ரோலிங் ட்ராலி. TPV1ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலே ஃபார் கண்ட்ரோலிங் ட்ராலி மீடியம் ஸ்பீடு. PDங்கிறது பார்த்தீங்கன்னா கான்டக்ட் ஃபார் கண்ட்ரோலிங் ட்ராலி ப்ளோயர். TFSங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராலி பிரேக்கு. DRAங்க பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் கண்ட்ரோல் ஃபார் பிரேக் ட்ராலி. DVEMங்கிறது மோட்டர் ஃபார் ட்ராலி ப்ளோயர். GDங்கிறது டெலஸ்கோப்பிங் மோட்டரு. XGIங்கிறது பட்டன் ஃபார் வெதர் வேன் எஃபெக்ட். RFAங்கிறது கண்ட்ரோல் ஃபார் ஸ்லீவிங் பிரேக்கு. DMங்கிறது ட்ராலி மோட்டரு. DDIங்கிறது பிரேக் ஃபார் ட்ராலி மெயின் லூப்பு. XRGI அண்ட் XRGI2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெதர் வேன் எஃபெக்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. Dங்கிறது டெர்மினல் ஸ்ட்ரிப்பு. RDங்கிறது பவர் சப்ளை கான்டக்டர் ஃபார் ரைட் ஸ்லீவிங். RGங்கிறது லெஃப்ட் ஸ்லீவிங் கான்டக்டர். RRCங்கிறது சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். BSRங்கிறது தெர்மோஸ்டாட்டு. RFSங்கிறது ஸ்லீவிங் பிரேக்கு. RRAங்கிறது எடி கரண்ட் பிரேக் ஃபார் ஸ்லீவிங்கு. GIFAங்கிறது வெதர்வேன் மேக்னெட் கண்ட்ரோல் காயில். HVEMங்கிறது மோட்டர் ஃபார் ஸ்லீவிங் ப்ளோயர். BGIங்கிறது வெதர்வேன் இண்டிகேட்டர் லைட்டு. RMங்கிறது ஸ்லீவிங் மோட்ரு. XRFSங்கிறது பட்டன் ஃபார் ஸ்லீவிங் பிரேக்கு. PXRங்கிறது ஸ்லீவிங் கண்ட்ரோல் பொட்டன்சியோமீட்டரு. SRGங்கிறது ட்ராவல் சுவிட்ச் ஃபார் ஸ்லீவிங் டு த லெஃப்ட். RDங்கிறது பிரேக் ஃபார் ஸ்லீவிங் மெயின் லூப்பு. SRDங்கிறது ட்ராவல் சுவிட்ச் ஃபார் ஸ்லீவிங் டு த ரைட். STங்கிறது பேரல் ரிலே ஃபார் ட்ராலி அண்ட் ஹாஸ்டிங். எலக்ட்ரிக்கலோட அந்த டிராயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் பார்த்துடலாம். H டெர்மினல், L டெர்மினல், R டெர்மினல், F டெர்மினல், D டெர்மினல், எலக்ட்ரிக் ஹார்னு, கட் ஆஃப் சுவிட்சு, ஓவர்லோடு ஆட்டோ பிரேக்கரு, சுவிட்ச் ஆன் பட்டனு, பவர் சுவிட்சு, ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் சுவிட்ச் பார் கண்ட்ரோலு, சுவிட்ச் ஆஃப் பட்டனு, இன்டர்லாக் சுவிட்சு, ஸ்குரில் கேஜ் சிங்கர்னஸ் மோட்ரு, வைண்ட் ரோட்டர் சிங்கர்னஸ் மோட்ரு, இன்டர்லாக் சுவிட்சு, ரெசிஸ்டன்ஸு, வைண்ட் ரோட்டர் சிங்கர்னஸ் மோட்ரு, டிரான்ஸ்ஃபார்மரு, பிரேக் டிசி எக்ஸைடேஷன் காயில், எடி கரண்ட் பிரேக் காயில், காண்டக்டர் ரிலே, காண்டக்டர், NO சுவிட்சு, NC சுவிட்சு, மெயின் காண்டக்ட் ஆஃப் காண்டக்டரு, 3 பேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், சாக்கெட்டு, கிராசிங் ஜங்ஷனு, எர்த்னிங்கு, வோல்டேஜ் ரெசிஸ்டன்ட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ட், கிராசிங் வித்தவுட் கனெக்ஷன், பிளக்கு, டைரிஸ்டர், ரெக்டிஃபையிங் டயோடு, பொட்டன்சியோமீட்டர், தெர்மிஸ்டர், அனிமோஸ்கோப்பு, லைட்னிங்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிலே சுவிட்சு, டைம் டிலே சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச், அந்த மாதிரி. உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இந்த டிராயிங்கில் என்னென்னலாம் சிம்பிள் யூஸ் பண்ணிப்பாங்க அதோட நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதையும் நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அது உங்களுக்கு யூஸ் ஆகும்.